Dear friends, இந்த வீடியோவில் ஒரே எக்ஸல் ஃபைலில் உள்ள ரெண்டு ஷீட்ஸை ஒன்றுக்கு பக்கத்தில் மற்றொரு ஷீட்டை கொண்டு வந்து வச்சு கம்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் ஃபைலுக்கு எக்ஸசைஸ்னு பேர் கொடுத்துருக்கேன். இதில் ரெண்டு ஷீட் இருக்குது. ரெண்டு ஷீட்லேயும் டேட்டா என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ ஷீட் 1ல் உள்ள டேட்டாவை ஷீட் 2ல் உள்ள டேட்டாவோட கம்பேர் பண்ணணும். இது கம்பேர் பண்ணுறதுனா முதல்ல ஷீட் 1ல் போய் அதில் உள்ள டேட்டாவை பார்த்துட்டு மறுபடியும் ஷீட் 2வை ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்து கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ஷீட் நம்பர் 1 ஒரு சைடும் ஷீட் நம்பர் 2வை இன்னொரு சைடும் பக்கத்தில் ஓப்பன் பண்ணிட்டா இந்த ரெண்டு ஷீட்டில் உள்ள டேட்டாவையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைட் பை சைடு ஷீட்ஸை ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதுக்கு முதல்ல வியூ மெனுவை ஓப்பன் பண்ணி இதில் நியூ விண்டோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இது பார்த்திங்கன்னா முதல்ல இதுக்கு பேர் எக்ஸசைஸ்ன்னு இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் 2ன்னு இதுக்கு பேர் வந்துருச்சு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இதே ஃபைல் ரெண்டு விண்டோஸில் தனித்தனியாக ஓப்பன் ஆகிருக்கு. இது எக்ஸசைஸ் 1, இது எக்ஸசைஸ் 2ன்னு பேர் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டையும் பக்கத்தில் சைட் பை சைட் கொண்டு வரணும். அதுக்கு மறுபடியும் வியூ மெனுவை ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அரேஞ்ச் விண்டோஸ்னு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வெர்டிக்கலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஒரே ஃபைல் சைட் பை சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஷீட் நம்பர் 2 செலக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் ஷீட் நம்பர் 2 செலக்ட் ஆகிருக்கு. நம்ம ஷீட் நம்பர் 1ஐயும் ஷீட் நம்பர் 2ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் ஷீட் நம்பர் 1ஐயும் இதில் ஷீட் நம்பர் 2ஐயும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஃபைல் மட்டும் ஸ்க்ரோல் ஆகுது, இந்த ஷீட்டு ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. ரெண்டு ஷீட்டும் ஒரே சமயத்தில் ஸ்க்ரோல் ஆகணும்னா இந்த வியூ மெனுவில் போய் இதில் இந்த இடத்துல வியூ சைட் பை சைடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே அதுக்கு கீழே இருக்கிற சிங்க்ரனஸ் ஸ்க்ரோலிங்கிற ஆப்ஷனும் செலக்ட் ஆகிடுது. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபைலில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைலும் ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இதுவும் ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஷீட் 1ஐயும் ஷீட் 2ஐயும் ரொம்ப ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஷீட்டும் ஒரே சமயத்தில் ஸ்க்ரோல் ஆகிறத நிறுத்தணும்னா மறுபடியும் இந்த ஆப்ஷன் மேலே மவுஸ் வச்சு டீசெலக்ட் பண்ணணும். இப்போ இதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இது மட்டும் ஸ்க்ரோல் ஆகுது. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணால் போதும், க்ளோஸ் ஆயிரும். இது பேரும் பழைய மாதிரி எக்ஸசைஸ்னு வந்துடுது. இப்போ அடுத்து ஒரே ஃபைலில் இப்போ இந்த வருஷத்து டேட்டாவோட 2020 கம்பேர் பண்ணணும். 1990யும் 2020யும் கம்பேர் பண்ணணும். இது கம்பேர் பண்ணுறது ஒரே ஃபைலில் டேட்டா இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வியூ மெனு உள்ளே போய் நியூ விண்டோவை ஓப்பன் பண்ணி மறுபடியும் வியூ மெனு உள்ளே போய் அரேஞ்ச் ஆல் அதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சைட் பை சைடு வந்துடும். இப்போ இதில் 2020ஐயும் ஷீட் 1ல் ஷீட் 1ல் இதில் 1990ஐயும் இப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். 2020 இதில் 1990. இந்த மாதிரி ஒரே ஷீட்டில் உள்ள ரெண்டு காலத்தை ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.